त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननीं त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि व्याहाचीकृत्य विमुक्ति सौधपदवी सोपानसद्वर्णनौ शारीरार्णव रत्नजातमिहयः प्राचीकसत्सर्वसः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वरकवौ श्रीभाष्यकारोपमेये यं कञ्चित् पुरुषं हि उपासितुमये मागामनः स्वस्तिते தேனேறிதாமரையாள் திருமார்பந்தன் தின்னருளாள் அவனடியில் விவேகம் பெற்று இங்கு ஊனேறு பவக்குழியை வெறுத்ததற்பின் ஊர் விரக்தியுடன் வினையின் திரளு கஞ்சி கூனேறு பிறை இறையோன் சாபம் தீர்த்தான் குறைகடலே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறு வழிப்படிகள் அடைவே கண்ட வன்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே வன்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணுடையதான திவ்யமான அனுகிரகத்தில் நாம் பரமபத சோபானம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் 9 ஆச்சாரியன் காட்டிய 9 படிகள் அப்படின்னு நம்ம தலைப்பு எடுத்துட்டு பரமபத சோபானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அந்த 9 படிகள் என்ன அப்படிங்கிறத நாம் போன வாரம் உபன்யாசத்தில் அனுபவித்தோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு மேற்கொண்டு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம்னு பிரார்த்திச்சுக்கிறேன். விவேக நிர்வேத விதக்தி பீதயா பிரசாதஹேதூத்க்ரமண அச்சிராதயா பிரகிருத்யதிக்ராந்த பதாதிரோகணம் பராப்திரித்யத்ர து பர்வணாம் க்ரமஹ. விவேகம் நிர்வேதம்னு சொல்லி நான் 9 படிகளை சொல்லிட்டேன். அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கும் பொழுது, முதல்ல தெளிந்ததான ஞானத்தை பகவான் நமக்கு கொடுக்கணும். அதை நம்ம ஏற்படுத்திக்கணும். தெளிந்ததான ஞானம், தெளிந்தையான ஞானம் வந்துடுத்தோ அதை ஏற்படுத்திவிட்டா இத்தனை காலம் நாம் வீண் பொழுது போக்கிட்டோமேன்னு நினச்சி மனம் தளருதல், பశ్చాத்தாபம்னு சொல்கிறது. 3ஆவதாக இந்த சம்சார சாகர சம்பந்தமான விஷயங்களில் ஆசையை விடுறது, பகவத் சம்பந்தமான விஷயத்தில் ஆசையை செலுத்துறது. 4ஆவதாக சொல்லும் பொழுது, இப்போ இத்தனை காலம் நாம் பண்ணின பாபத்துக்கு இதுக்கு நமக்கு நரகான